சாரி அண்ட் ஃபர்கிவ்னஸ் இணைப்பிரியா சகோதரர்கள் மாதிரி. தேர் ட்வின்ஸ். ஏன் ட்வின்ஸ்ன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சாரின்னு ஒருத்தங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு அவங்கள மன்னிக்கிற மனப்பான்மை வரணும். Why do you say sorry to somebody? If you have hurt them, if your actions or your words have hurt their feelings or emotions, இல்லை ஃபிசிக்கலி உங்களால் யாராக காயப்பட்டிருந்தாங்க அப்படின்னா சாரின்னு சொல்லுவோம். சாரிங்க, என்ன மன்னிச்சிருங்க. So, it means you're accepting your mistake. You're taking responsibility and action for what went wrong from your side. இதே வேற ஒருத்தவங்க உங்களை காயப்படுத்தியிருந்தா அப்படின்னா அவங்க சாரி சொல்கிறாங்களா இல்லையான்றது பல விதமான ஆட்ரிபியூட்ஸ்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். சில பேர் அவங்க ஈகோவில் இருந்துட்டு நான் தப்பே பண்ணலேன்னு இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட ஆட்டிடியூட் ஆஃப் நாட் ஆஸ்கிங் சாரி பிகாஸ் ஐ எம் ஆல்வேஸ் ரைட், மை செல்ஃப்னு நான்லே இருப்பாங்க. எப்பவும் எதிர்க்க இருக்கவன் தப்பு பண்ணிட்டான், எப்பவும் எதிர்க்க இருக்கிறவன் தான் வந்து மன்னிப்பு கேட்கணும். அந்த ஆட்டிடியூட்லேயே அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போது திஸ் இஸ் கால்ட் அஸ் ஈகோ ஆட்டிடியூட். யூ டோன்ட் கெட் டவுன் ஃப்ரம் த லெவல் ஆஃப் யோர் ஈகோ அண்ட் சே சாரி. சில பேரை பார்த்துக்கிங்களா, நம்ம வேகமாக நடந்து போயிட்டு இருப்போம், இடிச்சிட்டு போவாங்க, திரும்ப வந்துட்டு ஐம் சாரிங்க நான் தெரியாமல் இடிச்சிட்டேன், அவசரத்தில் போகிறேன்னு சொல்லுவாங்க. சூப்பர், அந்த பர்சனுக்கு மனசாட்சி இருக்குன்னு அர்த்தம். சில பேர் போவாங்க பாருங்க, அப்படியே இடிச்சிட்டே போவாங்க, நமக்கு வலிக்குதுன்னு நம்ம தான் திரும்பி பார்ப்போம், ஆனால் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க, அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம திட்டுவோம், என்ன ஜென்மண்டா இது அப்படின்னு. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, ஒன்று அவங்க அவசரத்தில் இருக்கலாம், எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக கூட இருந்துக்கலாம். நம்ம அப்படி தான் எடுத்துகிட்டு போகணும். என்ன பண்ணுறது, இடிச்சாச்சு, அவன் திரும்பி பார்த்து சாரியும் சொல்லணும்னு எடுத்துக்கலாம். சில சமயம் வாட் we can understand from these people are, even though they are strangers, they don't even have humanity to turn back and tell you sorry for the mistake that they have done. இந்த மாதிரி லைஃப்பில் தெரியாதவங்களாம் மன்னிச்சு விட்டுருலாங்க, தெரிஞ்சவங்களா இருந்தால் என்ன பண்ண முடியும், மன்னிச்சு விட முடியாது இல்லையா. ஒரு அக்செப்டன்ஸ்குள்ளே நம்ம வரணும் இல்லை, பிகாஸ் we have to face them every day. இன்னொன்று என்ன அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் ஆட்டிடியூட் இருக்கும் ஆஃப் எஜிடேஷன். நீங்கள் எது சொன்னாலும் நீங்கள் தப்பு, நான் தான் கரெக்டு. ஏன்னா அவங்க வந்து என்ன நினைப்பாங்க, நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதில் ஹர்ட் ஆயிருக்கீங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஹவு டு சால்வ் திஸ் ப்ராப்ளம்? அவங்ககிட்ட நேரில் போய் பேசுறதுக்கு உங்கள் மனசு இலகாது, இல்லை இலகினாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, திரும்பி ஒரு புதுசாக ஆரம்பிப்பாங்க, ஃப்ரெஷ்ஷாக ஒரு சண்டையாக நினைக்கிறீங்க அப்படின்னா, க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் தென் அந்த சுச்சுவேஷனை ரீப்ளே பண்ணுங்கள். அப்படியே ரீப்ளே பண்ணுங்கள் எப்படி நடந்ததுன்னு. அந்த சுச்சுவேஷனுக்கு போயிடுங்க, போயிட்டு சொல்லுங்கள், யூ ட்ரை அண்ட் ரீப்ளே. அந்த சுச்சுவேஷன் அவங்க திட்டுறாங்க, ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, பேசாமல் கேட்டுட்டு வந்துடுறீங்கன்னு நினச்சிக்கோங்க. நவ் சே டு யுவர் ஓன் செல்ஃப், சி இந்த சுச்சுவேஷன் நான் ரீப்ளே பண்ணேன், நான் சைலண்ட்டாக இருந்திருக்கேன், அப்போ நான் ஐம் நாட் எட் ஃபால்ட், ஐம் நாட் டேக்கிங் த கில்ட் எனி லாங்கர். இந்த கில்ட்டை நான் இங்கேயே கேன்சல் பண்ணுறேன், கேன்சல் delete erase பண்ணிவிட்டு சே மை ரிலேஷன்ஷிப் வித் தம் இஸ் வெரி குட், ஐ லவ் யூ, யூ லவ் மீ, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படின்னு உங்கள் மனசு ஆறுதலுக்காக இந்த ரீப்ளே பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் அவங்கள பார்த்தா நீங்கள் இந்த சுச்சுவேஷனை ரியலைஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இந்த சுச்சுவேஷன்லேருந்து அவங்ககிட்ட ரியாக்ட் பண்ணுங்கள். ஒன்றுமே நடக்காத மாதிரி. அவங்க கன்ஃபியூஸ் ஆனால் ஆகிட்டு போகிறாங்க, அது நம்ம ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நீங்கள் ஒன்றுமே நடக்கலை, நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு அகெயின் கம் பேக் ஃப்ரம் த பாஸ்ட் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் இன் த ப்ரெசென்ட். உங்களையே நீங்கள் ஐ லவ் யூ, ஐ கேர் ஃபார் யூ, யூ ஆர் த பெஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணி இந்த டெக்னிக்கை முடிச்சுக்கோங்க.